பாதத்துக்கு முட்டுக்கு கீழே ஊறலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவர் சுகர் இருக்கா என்னன்னு தெரில. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு முட்டுக்கு கீழே ஊறல் வரும். ஏன்னா அந்த டயபெட்டிஸுங்கிறது ஒரு வாஸ்குலர் டிசீஸ். இரத்த குழாய்களில் அடைப்பு கொண்டு வரும். நமக்கு காலை நல்லா ஹெல்த்தியாக வைக்கணும்னா வேர்வை சுரப்பி நல்லா வேலை செய்யணும், எண்ணெய் சுரப்பி நல்லா வேலை செய்யணும். அப்போ தான் சுரப்பாக பளபளப்பாக நமக்கு தோல் அதுக்குரிய வேலையை செய்யும். ட்ரைனஸ் வந்துட்டுனா ஊறல் வந்துடும், இச்சிங் வந்துடும். அந்த ட்ரைனஸ் காரணம் ஸ்வெட் கிளான்ஸ், நமக்கு வேர்வை சுரப்பி சரியாக வேலை செய்யலை முட்டுக்கு கீழே. அது போக எண்ணெய் சுரப்பியும் சரியாக வேலை செய்யலை. அப்போது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். குளித்த பிறகு தலைக்கு தேய்க்கணும்ல எண்ணெய், மீதி எண்ணெயை சேர்த்தா கூட போதும். தேங்காய் எண்ணெய் அப்படி ஒரு தேய்ச்சி விட்டோன்னா, இல்லைன்னா ஒரு ஆயில் சப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி அது இல்லாமலும் அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு அது ஒரு வியாதி இருக்குது. எக்ஸிமானி முன்னால் சொல்லுவோம். இப்போ அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னால் காரணம் தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. ஒரு பர்டிகுலர் சைட்டில் உங்களுக்கு ஊறல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப தேய்ச்சிங்கன்னா அந்த இடம் ஹைப்பர்ட்ரோஃபி ஆயிரும், கருப்பாயிரும், ஹார்டாயிரும். ஸ்கின் வந்து திரும்ப தேய்க்க தேய்க்க ஹார்டாயிரும். அதனால் அந்த பக்கத்தில் உள்ள ஸ்கின்னுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அது ஹார்டாயிரும். அது நீங்கள் தேய்க்க தேய்க்க உங்கள் வேலை தான் அது. நீங்கள் தேய்ச்சி அப்படி ஆக்கிடுவீங்க. அதனால் இப்போ அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்ம நகத்தை வச்சு சுரண்டும் போது ஸ்கின்னில் உள்ள கிருமி உள்ளே போயிடும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால் அது செகண்டரி இன்ஃபெக்ஷன். அது கிருமி தொற்று வந்து அதனாலேயும் உங்களுக்கு ஃபீவர் வரலாம், வலி இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். சுகர் உள்ளவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரைனஸ் வந்தது. சின்ன இரத்த குழாய்கள் அடைப்படுறதுனால ஸ்வெட் கிளான்ஸ் சரியாக வேலை செய்யாது, வேர்வை சுரப்பி வேலை செய்யாது, செபேஷியஸ் கிளான்ஸு எண்ணெய் சுரக்கிற சுரப்பிகளும் வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கும் சின்ன சப்ளை இருந்தால் தான் வேலை செய்யும். அது மைன்யூட்டாக அந்த சின்ன சின்ன இரத்த குழாய்களை தான் முதல்ல அடைப்படும், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா. இருந்தாலுமே நாளடைவில் 10 வருஷம் சுகர் 20 வருஷம் சுகர் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். இல்லை ஜெனட்டிக்கலி கூட இருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு காலில் ஊறல் இருந்தால் நமக்கும் வரலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம்.